இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நான் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசப்பட்டும் முயற்சித்தும் கஷ்டப்பட்டும் முன்னேற முடியாமல், முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்னை கீழ் நோக்கி அழைத்து கொண்டு போய் விடுகிறது. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தில் இருக்கிற சகல சம்பூரணத்தினால் திருப்தியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் எதிர்கால வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சம்பூரணத்தின் திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் சமூகத்தில் இருந்து அந்த சம்பூரணத்தின் திருப்தி உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் நான் அவர்களை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயாசப்பட்டும் முயற்சித்தும் கஷ்டப்பட்டும் முன்னேற முடியாமல், முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் என்னை கீழ் நோக்கி அழைத்து கொண்டு போய் விடுகிறது. திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தில் இருக்கிற சகல சம்பூரணத்தினால் திருப்தியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் கையின் பிரயாசத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில், உங்கள் எதிர்கால வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சம்பூரணத்தின் திருப்தியை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் சமூகத்தில் இருந்து அந்த சம்பூரணத்தின் திருப்தி உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆயத்தமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.